கேரள மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுவதற்கு கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். அண்மையில நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல கேரள விவகாரம் தொடர்பான வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மருத்துவ கழிவுகள் விவகாரத்தை தமிழ்நாடு அரசு தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இது குறித்து விசாரணை நடத்திய தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலிருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு உரிய செலவு தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதை தவிர கேரளாவுடைய அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, அங்கிருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுல தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து கேரள அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது தவிர கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உயர் அதிகாரிகளும் தேசிய அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.